யோவான் 6 அவர் கூறுகின்றார், என்னுடைய தசையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தாலொழிய உங்களுக்கு வாழ்வு இல்லை என்று. ஆண்டவருடைய தசையை உண்டு நாம் வெளியே போகின்றோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சாத்தானுக்கு பிடிக்காதது அதுதான். ஒவ்வொரு தடவையும் நாம் திருப்பலிக்கு வரும் பொழுது ஆண்டவர் உங்களை புது படைப்பாக அவர் மாற்றுகின்றார். அதனால் திருப்பலிக்கு முழுமையாக நீங்கள் பங்கேற்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவிடத்திலே நீங்கள் வர வேண்டும். பாவங்களை அறிக்கையிட வேண்டும். கொலோசியர் 2:14 நாம் பார்க்கின்றோம், பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உங்கள் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறைந்து விடுகின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் என்னை தூய்மைப்படுத்துகின்றார். அவருடைய இரத்தத்தால் அவர் தூய்மைப்படுத்துகின்றார். வார்த்தையால், அக்கினியினால் அவர் தூய்மைப்படுத்துகின்றார். எனவே தான் இயேசுவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எதற்காகவென்றால் அவர் என்னை மன்னித்து என்னை புது படைப்பாக மாற்றுகின்றார்.